மலேசியாவில் இன்ஃபுளுன்சா அல்லது தொற்று கிருமிகளை கொண்ட காய்ச்சல் கடந்த ஆண்டு 11 விழுக்காடு அல்லது 30,403 குறைந்துள்ளதோடு 2023 ஆண்டு இந்த எண்ணிக்கை 34,173 இருந்தது. தொற்று மற்றும் கடுமையான சிக்கல்களின் அபாயத்தை குறைக்க பொதுமக்கள், குறிப்பாக அதிக ஆபத்துள்ள நபர்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி வலியுறுத்தினார். இன்ஃபுளுன்சா தொடர்பான இறப்புகளும் 68 விழுக்காடு குறைந்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் வழங்கிய எழுத்துப்பூர்வமான பதிலில் அவர் தெரிவித்தார். 2023 இன்ஃபுளுன்சா தொடர்பான 54 இறப்புகளையும் 2024 17 இறப்புகளையும் சுகாதார தகவல் மையம் பதிவு செய்துள்ளது என பக்கத்தான் ஹரப்பான் ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சாச்சி கீன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது ஜுல்கிஃப்லி தெரிவித்தார். மலேசியாவின் அதிக ஆபத்துள்ள தரப்பினரில் நீண்டகால பராமரிப்பு வசதிகளில் உள்ள மூத்த குடிமக்கள், கர்ப்பிணி பெண்கள், 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், நாள்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு தன்மைகளை கொண்டவர்களும் அடங்குவர். தடுப்பூசிகளை தனியார் மருத்துவமனைகளில் பெறலாம். எனினும் பிப்ரவரி 18 முதல் ஒரு நோயை கொண்ட 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுகாதார அமைச்சின் வசதிகளில் தடுப்பூசிகளை இலவசமாக பெறலாம்.